Welcome to Scientific Spirituality with Love and Light. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நாம தான் காரணம். இது ஆக்சுவலா கேட்டு கேட்டு போரே அடிச்சிருக்கோம். ஏன்னா எல்லா ஆன்மீகவாதிகளும் தத்துவ ஞானிகளும் இதே தான் சொல்றாங்க. நாம தான் நம்மளோட ரியாலிட்டியை கிரியேட் பண்றோம். நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களையும் நாம தான் அட்ராக்ட் பண்றோம். இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். பட் இத ஒரு புதிய கண்ணோட்டத்துல ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றப்ப இதோடைய அடிப்படையை இன்னும் அழகா புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல இந்த விஷயத்த நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ அதே மாதிரி இந்த ரியாலிட்டியை நாம தான் கிரியேட் பண்றோம். வி ஆர் த கிரியேட்டர் ஆஃப் அவர் ஓன் ரியாலிட்டின்றத கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா கர்மா கான்செப்ட். நாம என்ன பண்ணோமோ அதோடைய விளைவுகளை தான் நம்ம லைஃப்ல கர்மாவா எடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு புரிதல் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இருக்கும். இதை ரெண்டு விதமா பார்ப்போம். பொதுவா வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை இந்த கர்மா பனிஷ்மெண்ட் அப்படின்ற பார்வையில பாக்குறதும் ஒரு பக்கம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு புரிதல் தன்மை வந்த பிறகு இது பனிஷ்மெண்ட் கிடையாது, அதுல ஏதோ ஒரு லெசன் இருக்கு, அதுல நான் ஏதோ கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையில பாக்குற அந்த மெச்சூரிட்டி ரெண்டாவது வகை. ஸோ இதை பனிஷ்மெண்டா பார்த்தாலும் சரி, அந்த விஷயத்துல ஏதோ ஒரு லெசன் இருக்கு, என்ன லெசன் அப்படின்ற லேர்ன் பண்ணிக்கிற மென்டாலிட்டியில பார்த்தாலும் சரி, அதோட ஆணி வேற ஆராய வேண்டிய அவசியம் நம்மளுக்கு ஏற்படும். ஏன்னா நீங்க இத லைஃப்ல வர பிரச்சனைகளை பனிஷ்மெண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட என்ன பண்ணதுக்காக இந்த பனிஷ்மெண்ட் இருக்கு, ஏன்னா இந்த இது பண்ணோம் அதனால இது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, அதுக்குரிய பனிஷ்மெண்ட் இது அப்படின்ற ஒரு புரிதலாவது இருக்கும். அப்படி இல்லாம என்ன பண்ணதுக்காக ஏன்னா இந்த பிரிவில் நான் எந்த தவறும் பண்ணல, பட் எதுக்காக எனக்கு இவ்வளவு கஷ்டம், எதுக்காக இவ்வளவு பனிஷ்மெண்ட் அப்படின்ற கேள்வி மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா இதுதான் பண்ண அதனால இதுதான் அப்படின்னா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை இருக்கும். பட் இந்த பிரிவில் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தவறுமே பண்ணலையே, எதுக்காக எனக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்ற கேள்வியில தான் நிறைய பேரோட அந்த அவேக்கனிங்கே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு கருத்துக்களை இந்த வீடியோல பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அப்படின்ற கான்செப்டை வச்சு அதுல இருக்க எக்ஸாம்பிளை வச்சு டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட விஷயங்கள் டொலார்ஸ் கேனன் அவங்க புக்ல நான் படிச்ச விஷயங்களும், இன்னொன்னு எல்எல் ரிசர்ச் லா ஆஃப் ஒன் பத்தி சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த லா ஆஃப் ஒன் இந்த எல்எல் ரிசர்ச் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலா 1972 இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் சேனலிங் பண்றாங்க, சேனலிங் ரிசர்ச் பண்றாங்க. ஸோ அதோட பாட்டு தான் அந்த 1981 இருந்து 84 வரைக்கும் பண்ண சேனலிங் கண்டென்ட் தான் லா ஆஃப் ஒன். பட் நான் சொல்ல போற இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள், முதல் எக்ஸாம்பிள் டொலார்ஸ் கேனன்ல இருந்து வர்ற டொலார்ஸ் கேனனோட பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் சேனலிங்ல இருந்து வந்த விஷயம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் இந்த எல்என்எல் ரிசர்ச்ல இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம். ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளை நான் எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நம்மளுடைய மனம் சார்ந்த பிரச்சனைகளை அடிப்படையா கொண்டது. நம்மளோட லைஃப்ல நம்ம மன அளவுல நம்ம ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் எப்படி நம்மளோட முற்பிறவியோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது. ரெண்டாவது உடல் சார்ந்த பிரச்சனை. இன்னொரு எக்ஸாம்பிள்ல எப்படி நம்மளோட உடல் சார்ந்த பிரச்சனைகளும் நம்மளோட முற்பிறவியோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல இந்த ரெண்டு எக்ஸாம்பிளை வச்சு பார்க்க போறோம். இந்த கான்செப்டோட பாட்டம் லைன் என்னன்னா, நம்ம லைஃப்ல நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இந்த பிறவில மட்டும் இல்லாம பல பிறவிகளோட தொடர்ச்சியா இருக்கு அப்படின்றத எக்ஸாம்பிள் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது முற்பிறவியோட கனெக்ட் ஆயிருக்க விஷயம் அப்படின்றனால இதை பத்தின ஒரு ஐடியாவை உங்களுக்கு முதல் சொல்லிடுறேன். பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் எப்படி பண்றாங்க அப்படின்ற ஐடியாவை முதல் சொல்லிடுறேன். ஸோ இப்போதான் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்களுடைய ஆள் மனசுல கனெக்ட் பண்ணி, ஹிப்னாட்டிக் தெரப்பி மூலமா ஆள் மனசோட கனெக்ட் பண்ணி, அந்த ஆள் மனசு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆன்மாவோட கனெக்டா இருக்கும். அந்த ஆள் மனசு மூலமா ஆன்மாவோட கனெக்ட் பண்ணி, இப்ப இந்த பிரச்சனைக்கு, இப்ப இந்த வாழ்க்கையில நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கு எந்த வாழ்க்கையோட தொடர்பு இருக்கு அப்படின்ற கேள்வியை கேட்டு அங்கிருந்து எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா
நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்மளோட ஆன்மான்றது ஒரு டேட்டாபேஸ் மாதிரி நம்மளுடைய பல பிறவிகள் முற்பிறவிகளும் சரி இல்ல பேரலா நடக்கிற பிறவிகளாலும் சரி இல்ல நம்மளுடைய எல்லா வேர்ஷன்லயும் நம்ம எப்படி எப்படி லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்க்குரிய டேட்டாவும் நம்மளோட ஆன்மால டேட்டாபேஸா சேவ் ஆயிருக்கு. இந்த பர்டிகுலர் வாழ்க்கை, இந்த பர்டிகுலர் பிறவி, அதாவது ஜீவன், இந்த பர்டிகுலர் ஜீவனுக்கு என்ன டேட்டா தேவையோ அந்த டேட்டாவை மட்டும்தான் வந்து நம்மளோட ஆன்மா நம்மளுக்கு கொடுக்கும். பட் மோஸ்ட்லி இந்த ஜீவன்ல நடக்கிற விஷயங்கள் நம்மளுடைய முற்பிறவிகளுடைய அந்த ஃப்ரீக்வன்சியோட தொடர்ச்சியா இருக்கும். ஸோ அதுக்குரிய அந்த கனெக்ஷன் வேணும்னா நம்ம டேட்டா பேஸ், அதாவது ஆன்மாட்ட இருந்து அது எதோட கனெக்ட் ஆயிருக்கு, இது எங்க போய் அந்த ரூட் காஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதை போய் நம்ம ரிசால்வ் பண்றதா வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி. ஸோ இப்படி பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பண்றப்ப வந்து அந்த ஹிப்னோ தெரபிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த கிளையண்டோட வந்து ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும். அப்பதான் வந்து அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல முடியும். அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. ஏன்னா சப்கான்சியஸ் மைண்ட் வந்து ரொம்ப ஸ்டப்பானா இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் ஓப்பன் அப் ஆகாது. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஹிப்னோ தெரபிஸ்ட் யூஸ் பண்ற டெக்னிக், அப்புறம் அவங்களோட ஸ்கில் லெவல், அதுக்கப்புறம் அவங்களோட வேவ் லென்த், அந்த கிளையண்ட்டுக்கும் இந்த ஹிப்னோ தெரபிஸ்டுக்கும் இடையில இருக்க அந்த வேவ் லென்த், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து டொலார்ட் ஸ்கேனன் வந்து ரொம்ப பாப்புலர். ஏன்னா அவங்களால மோஸ்ட்லி எல்லாரோட சப்கான்சியஸ் மைண்ட்லயும் ஈஸியா கனெக்ட் பண்ணிட முடியும். ஏன்னா அது அவங்களுடைய கிஃப்ட். அது வந்து அதனாலதான் வந்து அது இவ்வளவு தூரம் பாப்புலரா இருக்கு. பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் இவ்வளவு தூரம் பாப்புலரா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து டொலார்ட் ஸ்கேனனும் அவங்க எழுதின இந்த புக்ஸும் தான். டொலார்ட் ஸ்கேனன் தவிர டாக்டர் பிரியன் வைஸ் அப்படின்றவரும் அந்த ஹிப்னோ தெரபிஸ்ட் அந்த ஃபீல்ட்ல வந்து ரொம்ப பாப்புலர். அவரும் நிறைய புக் எழுதியிருக்காரு. ஸோ அவரும் நிறைய ஹிப்னோ தெரப்பி மூலமா நிறைய பேருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காரு. பிளஸ் நிறைய புக்ஸும் எழுதியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் தான் பாப்புலர். ஸோ உலகம் முழுதும் நிறைய இடத்துல வந்து இந்த ஹிப்னோ தெரப்பி மூலமா பாஸ்ட் லைஃப் அக்சஸ் பண்ணி அதன் மூலமா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற இந்த டெக்னிக் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்ட் நிறைய இடத்துல இருக்கு. நம்ம இந்தியாலையும் இருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து நான் சொன்ன மாதிரி அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. எல்லாராலையும் எல்லாரோட சப்கான்சியஸ் மைண்ட்லயும் அவ்வளவு சீக்கிரம் அக்சஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ ரொம்ப ரேரா இந்த சப்கான்சியஸ் மைண்ட் வந்து இந்த ஹிப்னோ தெரபிஸ்டோட ஒத்துழைச்சா மட்டும்தான் வந்து பாஸ்ட் லைஃப் ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த கதைகள் ரெண்டும் வந்து இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்ற காரணத்தினால நான் உங்களுக்கு வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கேன். இப்ப வந்து நம்ம எடுத்துக்கிட்ட இந்த 2 எக்ஸாம்பிளை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல டொலார்ட் ஸ்கேனன் கிட்ட வந்த அந்த கிளையண்ட் வந்து தன்னோட மன பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை தேடி வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பண்ண அவங்க கிட்ட வராரு. அவருக்கு என்ன ப்ராப்ளம்னா அவருடைய அப்பா வந்து நார்சிஸ்டிக் பிஹேவியர், அதாவது அப்பா மூலமா அவர் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு. ஸோ இந்த நார்சிஸ்டிக்கா பிஹேவ் பண்ற அப்பானால அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டத்துல இருந்து அவருக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்றதுக்காக டொலார்ட் ஸ்கேனன் கிட்ட பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஸோ டொலார்ட் ஸ்கேனன் வந்து அவரோட சப்கான்சியஸ் மைண்டோட கனெக்ட் பண்ணி இவருடைய வாழ்க்கையில நடக்கிற இந்த ப்ராப்ளம் வந்து எந்த பிறவியோட கனெக்ட் ஆயிருக்கோ அந்த பிறவிக்கு போங்க. இது ஒரு கொரி, டேட்டாபேஸ் கொரி மாதிரி. ஆன்மாட்ட வந்து அந்த கொரிய சொல்றாங்க, எங்க கனெக்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துக்கு போங்க, அந்த பிறவிக்கு போங்க அப்படின்னு வந்து சப்கான்சியஸ் மைண்ட சொல்றாங்க. அப்ப அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அவருடைய முந்தின பிறவில ஒரு பிறவில போய் நிக்குது. அந்த பிறவில அவர் கிளாடியேட்டரா இருந்திருக்காரு. ஸோ கிளாடியேட்டர்னா நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க. 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க. அதுல வந்து சுத்தி வந்து ஒரு பெரிய ஸ்டேடியத்துல எல்லாரும் உட்கார்ந்து அதை வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ இந்த சண்டையில யாரு வந்து உயிரோட இருக்கிறாங்களோ, ஒருத்தவங்க அடிச்சுக்குவாங்க. அடிச்சுக்கிறதுல வந்து இன்னொருத்தவங்க இறந்துருவாங்க. யாரு உயிரோட இருக்கிறாங்களோ அவங்கதான் வந்து வெற்றி பெற்றதா அர்த்தம். ஓகேவா? இதான் வந்து இந்த கிளாடியேட்டர் கான்செப்ட். இது வந்து நிறைய பேர் வந்து ஒரு அந்த காலத்துல வேலையாவே செய்வாங்க. ஸோ இவர் வந்து அவருடைய முந்தைய பிறவில ஒரு பிறவில கிளாடியேட்டரா இருந்திருக்காரு. இது வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அவரோட நாடு இல்ல அந்த குழு சார்பா வந்து போய் சண்டை போடுவாங்க. ஸோ இவர் வந்து அவருடைய நாடோ குழுவோ அதுக்காக வந்து அவர் வந்து சண்டை போடுறது தான் வந்து அவருடைய தொழிலா வச்சிருக்காரு. இதுல இவர் வந்து திறமைசாலியா இருந்திருக்காரு.
ஸோ இவர் யாரு கூட போட்டி போட்டாலும் இவர் தான் வின் பண்ணுவாரு. அதாவது இன்னொருத்தவங்க இறந்துருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இவர் வந்து நிறைய இடத்துல நிறைய போட்டியில கலந்து வின் பண்ணியிருக்காரு. நிறைய பேரை கொண்டிருக்காரு. ஸோ நம்ம ஒரு கணக்குக்கு ஒரு 100 பேருன்னு சொல்லிக்கலாம். எனக்கு ஞாபகம் இல்லை எத்தனைன்றதா அவங்க சொன்னாங்களா அந்த செஷன்ல சொன்னாங்களான்னு ஞாபகம் இல்லை. ஒரு கணக்குக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 100 பேரை வந்து அவர் இந்த மாதிரி கிளாடியேட்டர் போட்டியில வந்து வின் பண்ணி கொண்டிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அவருடைய சப்கான்ஷியஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அந்த ஈவெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுது. ஓகேவா? அப்படிதான் நடக்கும். அந்த ஈவெண்ட்டுக்குள்ளேயே போய் அவங்க பேசுவாங்க. அந்த சுச்சுவேஷன்ல மாறி அந்த அந்த ஒரு பர்சனாலிட்டியா இருந்து அவங்க பேசுவாங்க. ஸோ ஜூம் இன் பண்ணி ஒரு பர்டிகுலர் அந்த போட்டியில வந்து அவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணுது. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து போட்டியில சண்டை போட்டுட்டு இருக்கப்பயே திடீர்னு அவருக்கு தோணுது, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த கொஸ்டின் வருது. ஒரு அவேக்கனிங் வருது. நம்ம இப்ப இது எதுக்காக பண்றோம்? இதனால என்ன நடக்க போகுது? இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? அவங்களுக்கு என்ன ஆகுது? அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து அவர் சண்டை போட்டுட்டு இருக்கப்பயே வந்து அவருக்கு நடக்குது. அதாவது அவரோட ஆன்மாவோட அவருக்கு தொடர்பு ஏற்படுது அந்த மொமெண்ட்ல. ஓகேவா? ஸோ அந்த மொமெண்ட்ல அவருக்கு அந்த கொஸ்டின் வந்த உடனே, அந்த அவேக்கனிங் வந்த உடனே, அவர் என்ன பண்றாருன்னா, சண்டை போடுறத நிறுத்திடுறாரு. ஸோ சண்டை போடுறத நிறுத்தினனால என்ன ஆகுதுன்னா, அவரோட ஆப்போனன்ட் அவர் வந்து இவர அடிச்சு, இவருக்கு வந்து அவரோட உயிர் போயிடுது. ஸோ அவர் உயிர் போறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து இந்த அவேக்கனிங் நடக்குது. ஓகேவா? ஸோ உயிர் போன பிறகு அவருடைய அந்த கான்சியஸ்னஸ் வந்து அந்த பர்ட்டிகுலர் ஜீவன்ல இருந்து பிரிஞ்சு திருப்பி சோலோட போயிரும். ஸோ இந்த சப்கான்சியஸ் மைண்டு இப்ப சோல் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த கதையை திருப்பி அடுத்து கண்டினியூ பண்ணுது. ஸோ ஜீவனுடைய பார்வையில பாக்குறப்ப ஜீவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மாவும் சரி, இல்ல அந்த ஆன்மாக்குள்ள இருக்க கடவுள் தன்மையும் சரி, ஒரு அப்சர்வர் மோட்ல தான் வந்து இத வந்து விட்னஸ் பண்ணுவாங்க, பாப்பாங்க. அந்த ஜீவனுடைய ஃப்ரீ வில்ல தலையிட மாட்டாங்க. ஏன்னா அதுதான் லைஃபோட பேசிக் கான்செப்டே, ரைட்? ஜீவன் வந்து அதோட தற்சுதந்திரத்துல என்ன நினைக்குதோ அதை பண்ணி அதன் மூலமா லேர்ன் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கடவுள் தன்மைக்கு போறது, இந்த ஆன்மாக்கு போறது. ஸோ அந்த தற்சுதந்திரத்துல தலையிடாம அவங்களா ரியலைஸ் பண்ணி கனெக்ட் பண்ணாங்கன்னா வேணா இன்புட் கிடைக்கும். இல்லைன்னா வந்து அந்த ஃப்ரீவில் படிதான் வந்து அந்த ஜீவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும். பட் ஆன்மா ஜீவன்ற அந்த வெசல்ல இருந்து வெளியே போய் ஆன்மா அப்படின்ற அந்த கனெக்ஷன்ல இருக்கிறப்ப அந்த அந்த அதாவது மெட்டாபிசிக்கல் வேர்ல்ட்ல இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஆன்மாவுடைய அந்த 360 டிகிரி வியூல வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கும். எப்பயுமே வந்து நம்மளோட உலகியல் சார்ந்த விஷயங்கள், அதாவது நம்ம சேர்த்து வச்ச விஷயங்கள், இல்ல இந்த இன்டெலிஜென்ஸ், நம்ம என்னென்ன இந்த பிசிக்கல் பாடி மூலமா சேர்த்து வைக்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் வந்து நிலையற்ற விஷயங்கள். இந்த பிசிக்கல் பாடியோட டைம் முடிஞ்ச பிறகு நம்ம இந்த பிசிக்கல் பாடியில கேதர் பண்ண எல்லா விஷயங்களும் வந்து நம்ம வந்து நிலையற்றதா போயிடும். நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. பட் நம்மளோட ஆன்மாவோட தொடர்பு கொண்டு நம்ம சேர்த்து வச்ச விஷயங்கள், அதாவது ஆன்ம முன்னேற்றத்துக்காக சேர்த்து வச்ச விஷயங்கள் வந்து அது வந்து பெர்மனண்டா இருக்கும். அதாவது நம்மளோட ஆன்ம முன்னேற்றம் எப்பயுமே எந்த இடத்துல முற்பிறவியில முடிஞ்சதோ அங்க இருந்து தான் கண்டினியூ பண்ணும். அதாவது நீங்க இந்த ஆன்ம முன்னேற்றத்துக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ற டைம், எனர்ஜி வந்து நிலையான விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. இது நீங்க கெயின் பண்றீங்களோ அத அடுத்த பிறவிக்கும் அடுத்த படிநிலைக்கும் நீங்க எடுத்துட்டு போலாம். ஆன்ம முன்னேற்றம் எங்க இருந்து முடிஞ்சதோ ஒரு பிறவில அங்க இருந்து தான் அடுத்த பிறவில ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்ப இந்த கிளையண்ட்டுக்கு அவரோட ஆன்ம முன்னேற்றம் எங்க முடிஞ்சிருக்குன்னா, அவருடைய பொலாரிட்டி சேஞ்ச் ஆயிருக்கு. தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் பொலாரிட்டியை நோக்கி வந்து அவருடைய பொலாரிட்டிய டிரெக்ஷனை மாத்திருக்காரு. அது வரைக்கும் வந்து தன்னுடைய வெற்றிக்காக அடுத்தவங்களை கொல்லலாம், அது அவருடைய தொழில் அப்படின்ற பார்வையில பார்த்துட்டு இருந்தவர் அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்தனால அவருடைய பொலாரிட்டியை சேஞ்ச் பண்ணி, நம்ம லா ஆஃப் ஒன்ல பார்த்திருக்கோம் இல்லையா, பாசிட்டிவ் பொலாரிட்டி, நெகட்டிவ் பொலாரிட்டி. அவரோட பொலாரிட்டி வந்து மைனஸ்ல இருந்து இப்ப பாசிட்டிவ் நோக்கி போறதுக்குரிய அந்த டிரெக்ஷன் வந்து அந்த மொமெண்ட்ல நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய தவறுகள் பண்ணி அந்த தவறுகள் ஒரு லெவலுக்கு மேல போறப்ப வந்து அந்த ஜீவன் வந்து என்னன்னா அது ஒரு ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்கும். அடுத்த பிறவி வந்து உடனே எடுக்காது. அதுக்கு வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு ஒரு லேர்னிங் என்விரான்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஈவன் ஹிட்லர் கூட அவ்வளவு தூரம் போய் அத்தனை பேரை கொன்னு நெகட்டிவ் பொலாரிட்டில போயிட்டு
அவர் இறந்த பிறகு அவருடைய ஜீவன் வந்து ரியலைஸ் பண்ணி இப்ப அவர் ஹீலிங் ப்ராசஸ்ல இருக்காரு. அவர் நெகட்டிவ்ல கண்டினியூ பண்ணல, ஒரு ஹீலிங்ல இருக்காரு. அவருடைய ஹீலிங் பீரியட் முடிஞ்ச பிறகு அவர் பண்ண கர்மாக்கு அவர் வந்து பே பண்ணணும். ஏன்னா அது அவருடைய ஆன்மாவோட என்டாங்கிளா இருக்கு. அதை வந்து அவர் தான் நியூட்ரலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பின்னோக்கி முன்னோக்கி சொல்லப்போனா முன்னோக்கி வந்து இந்த பாசிட்டிவ் பாத்துல வந்து போறதுக்குரிய அந்த ப்ராசஸ்ல இருக்காரு அப்படின்றத லா ஆஃப் ஒன்ல சொல்லியிருக்காங்க. அவ்வளவு பெரிய சர்வாதிகாரி அத்தனை பேரை கொண்டவரே வந்து ஹீலிங் ப்ராசஸ்ல இருந்து இப்ப வந்து அவருடைய கர்மாவை பே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பல பிறவிகள் எடுத்து இந்த பாசிட்டிவ் பாத்துக்கு வரணும் அப்படின்ற பாதையில இருக்காரு அப்படின்றத நம்ம நம்ம ரியல் டைம்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சோல் பத்தி லா ஆஃப் ஒன்ல சொன்னதை சொல்றேன். ஸோ அப்படி பாக்குறப்ப இந்த பர்டிகுலர் கிளையண்ட்டும் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஹீலிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் அவருடைய ஆன்மா என்ன பண்ணுதுன்னா அவருக்கு வந்து அவருடைய கர்மாவை பே பண்றதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. அது வந்து அந்த ஜீவனுக்கும் அவரால பாதிக்கப்பட்ட இன்னொரு ஜீவன் நம்ம சொன்ன மாதிரி ஒரு 100 பேரை கொண்டிருக்காருன்னா அந்த 100 பேருடைய ஜீவனுக்கும் இந்த ஜீவனுக்கும் இடையில இருக்க அந்த கர்மிக் அந்த அந்த கனெக்ஷன் அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணாம அடுத்து பாசிட்டிவ்ல அந்த பாசிட்டிவ் பாத்ல போறப்ப நம்மளோட கர்மாவை எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த படிநிலை நோக்கி நம்ம போக முடியும். ஸோ இது வந்து அந்த அடுத்த படிநிலைக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த கர்மாவை ஜீரோ ஆக்கணும், நியூட்ரல் பண்ணணும். அவங்க செஞ்ச செயல்களுடைய விளைவுகளை ஜீரோ ஆக்கின பிறகுதான் அடுத்த படிநிலை முன்னேற்றம் நடக்கும். அப்படி பாக்குறப்ப இவர்னால இறந்த அந்த 100 பேர் ஒரு நம்பர், இந்த நம்பர் வந்து எனக்கு எக்ஸாக்டா தெரியாது, அதுக்கு அந்த புக்கை ரெஃபர் பண்ணாதான் தெரியும். 100 பேர் வச்சுக்கலாம் ஒரு கணக்குக்கு. இவர்னால இறந்த அந்த 100 பேருடைய அந்த ஜீவனோட இவர் கனெக்ட் பண்ணி அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்க அந்த கான்ட்ராக்ட் அப்பதான் வந்து அது நியூட்ரலைஸ் ஆகும், அது ஜீரோ ஆகும். சோ அப்படி ஆகிறப்ப அவர் எந்த மாதிரி அந்த கர்மாவெல்லாம் நியூட்ரல் பண்ணிருக்காருன்னா சில ஜீவன்கள் வந்து நீ எப்படி என்ன கொன்னியோ அதே மாதிரி நான் உன்னை கொல்லணும், அப்பதான் வந்து இது நியூட்ரல் ஆகும் அப்படின்ற கான்ட்ராக்ட்ல இருக்காங்கன்னா அவங்க அடுத்த பிறவியில அவங்க வந்து இவரை கொல்ற மாதிரி இருக்கணும். இது வந்து அந்த கர்மிக் சைக்கிள், அது வந்து அந்த சைக்கிள்குள்ள மாட்டிக்கிற அந்த விஷயம். ஓகேவா? சோ சில கர்மா வந்து அந்த மாதிரி நியூட்ரல் ஆகும். நீ என்ன கொன்ன, அடுத்து நான் உன்னை கொல்லணும் அப்படின்ற மாதிரி சில ஜீவன்களுடைய கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பிறவில வந்து அவங்களால கொல்லப்பட்டு இறக்குறாரு. சில பிறவிகள்ல வந்து சில கேசஸ் வந்து பழிக்கு பழி இந்த மாதிரி வாங்கணும்ன்ற மாதிரி எடுத்து அந்த கர்மாவை கழிச்சாரு. சில கேசஸ்ல என்ன பண்ணாருன்னா அந்த ஜீவன்கள் வந்து நீ என்னுடைய வாழ்க்கைய எடுத்துட்ட, இந்த பிறவில என்னோட வாழ்க்கைய பறிச்சுக்கிட்ட, இந்த பிறவில நீ எனக்காக வாழணும், அதாவது உன்னோட வாழ்க்கைய எனக்காக டெடிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேசஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுல வந்து அந்த அவர் கொன்ன அந்த ஜீவன்கள் அவருக்கு குழந்தைகளா பிறந்து, அதாவது கொஞ்சம் டிசேபிள்டு ஃபுல்லா அந்த அவர் வந்து அந்த குழந்தைய ஃபுல்லா அவர் பாத்துக்கிற மாதிரி டிசேபிள்டா உடல் நலமோ மனநலமோ குன்றி பிறந்து, அப்படி பிறக்கிறப்ப பேரண்ட்ஸ் தானே ஃபுல்லா பாத்துக்கணும், டெடிகேட்டடா பாத்துக்கணும் இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையவே வந்து அந்த குழந்தைகளை பாத்துக்கிறதுக்கு அவங்க டெடிகேட் பண்ணணும் இல்லையா? சோ அந்த மாதிரி அவங்க டெடிகேட்டடா இவங்களுக்காகவே வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கைய வந்து சில ஜீவன்கள் வந்து தேர்ந்தெடுத்துச்சு. சோ அந்த தேர்வின்படி வந்து அவர் வந்து நிறைய கர்மாவை கழிச்சாரு. அதாவது யாரை கொன்னாரோ அவங்களே வந்து அவங்களுக்கு குழந்தைகளா பிறந்தாங்க. பட் அந்த குழந்தைங்களுக்காக அவருடைய ஃபுல் வாழ்க்கைய, குழந்தைகளோ இல்ல யாரோ அவங்க வாழ்க்கையில வர்ற நிறைய மனிதர்கள் பட் ஃபுல்லா அவரோட வாழ்க்கைய அவங்களுக்காக டெடிகேட் பண்ணி வாழ்ற மாதிரி நிறைய கேசஸ்ல வந்து அவர் வந்து அவருடைய கர்மாவை கழிச்சாரு. ஸோ இதுல வந்து ஒரு சில ஜீவன்கள் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, நான் உன்னை பழியும் வாங்கல, நீ வந்து எனக்கு சேவகம் பண்ண வேணாம், நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அந்த மாதிரி மன்னிச்சு விடுறது அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப அங்க வந்து எந்த கர்மாவும் கிரியேட் ஆகாது, அது வந்து அப்படியே மறக்கப்படும். ஓகேவா? அந்த கர்மா அந்த எனர்ஜி பாண்டிங்கே இருக்காது. மன்னிப்புன்றது மிகப்பெரிய ஆயுதம். இந்த கர்மா சைக்கிள்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி என்னன்னா மன்னிப்பு தான். சோ ஒருத்தவங்க உங்களுக்கு தீங்கு பண்றாங்க, அந்த தீங்க நீங்க மன்னிக்கல அப்படின்றப்ப என்ன ஆகும், நீங்க இந்த கதையில பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் கேஸ்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ என்ன ஆகும்னா நீங்க அடுத்த பிறவியில அவங்கள மன்னிக்காத பட்சத்துல அடுத்த பிறவியில அந்த எனர்ஜி பாண்டிங் கண்டிப்பா இருக்கும். எய்தர்
அவங்களுக்கு நீங்க பழி வாங்குற மாதிரியோ இல்ல அவங்க உங்களோட கனெக்ட் ஆகுற மாதிரி அவங்க அவங்களுடைய தவறை ரியலைஸ் பண்ணி அதுக்கு பதிலா உங்களுக்கு அதுக்கு பேபேக் பண்ற மாதிரியோ தான் வந்து வாழ்க்கை அமையும் அடுத்தடுத்த பிறவிகளா. அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா காட் கட்டிங், அதாவது ஃபுல்லா மன்னிச்சிடணும். அப்படி ஃபுல்லா மன்னிக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி பாண்டிங் இருக்காது. அது வந்து அடுத்த பிறவில தொடராது. சோ மன்னிப்புன்றதான் மிகப்பெரிய ஆயுதம். சோ அந்த மாதிரி சில ஜீவன்கள், சில மெச்சூர்டான ஜீவன்கள், அவரால கொல்லப்பட்ட அந்த சில ஜீவன்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, ஓகே நான் மன்னிச்சிடுறேன். உனக்கும் எனக்கும் எதுவும் இல்ல. நான் மன்னிச்சுட்டேன். ஆல் குட் அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்து அவருக்கு மன்னிச்சு விட்டாங்க. ஸோ பேக் டு தி பாயிண்ட் வரணும்னா, அவர் இந்த பர்டிகுலர் பிறவியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, இந்த கதைப்படி அவருடைய கரண்ட் அப்பா வந்து நார்சிஸ்டிக்கா இருக்கார் இல்லையா, அந்த கதைக்கு வந்து அந்த ஜீவன் அப்பதான் போகுது. அப்ப வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த பர்டிகுலர் வாழ்க்கையில இந்த பிறவியில அவருக்கு அப்பாவா இருக்கிறவர் வந்து அவரால கொல்லப்பட்டவர்ல ஒருத்தர். இந்த கிளாடியேட்டரா அவர் இருக்கார் இல்லையா, அந்த பிறவியில அவரால கொல்லப்பட்டவர்ல ஒருத்தர் தான் இவரோட அப்பாவா இந்த பிறவியில இருக்காரு. சோ இந்த பிறவில இந்த ரோலை வந்து அவங்க 2 பேரும் அக்ரி பண்ணி தான் வாங்கியிருக்காங்க. இந்த பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓகே நீ அப்பாவா இரு, நார்சிஸ்டிக் அப்பாவா இருக்கு, நீ அப்பாவா இரு, நான் வந்து உனக்கு பையனா இருக்கேன் அப்படின்ற கான்ட்ராக்ட்ல தான் வந்து அவங்க பிறந்திருக்காங்க. எல்லாருமே அதே மாதிரி கான்ட்ராக்ட்ல தான் நம்ம பிறந்திருக்கோம். இங்க நம்ம வாழ்க்கையில மீட் பண்ற எல்லாருமே நம்ம மெட்டாபிசிக்கல் லெவல்ல கான்ட்ராக்ட் போட்டு இங்க வந்து நம்ம லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் வந்து உண்மை. சோ அதே மாதிரிதான் அவருடைய பிறவிலையும் அவருடைய கரண்ட் அந்த ரோல் அப்பாவா நான் பிளே பண்றேன், நீ பையனா இரு, அதனால இந்த கர்மா வந்து கழியட்டும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி தான் பிறந்திருக்காங்க. சோ டொலாஸ் கேனன் வந்து இது கேக்குறாங்க. சோ ஓகே இவருடைய கர்மாவா கழிச்சிட்டாரு. பட் இவர் வந்து இப்ப கரண்டா இவருடைய அப்பாவா இவரை கஷ்டப்படுத்துறாருல, அதனால இவர் இப்ப இந்த அப்பாவா இவர் வந்து இப்ப கர்மாவை வந்து கிரியேட் பண்றாரே, அக்குமுலேட் பண்றாரே அப்படின்ற கேள்வி வந்து அவங்க ஆன்மாட்ட கேக்குறப்ப அதுக்கு அவருடைய ஆன்மா சொன்ன பதில் வந்து ஜொலாட் கெனன்ஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கும் கேக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா பொதுவா நம்ம அப்படித்தானே நினைப்போம். ஓகே நீங்க பண்றீங்க நான் பண்றேன், நீங்க பண்றீங்க நான் பண்றேன், இந்த மாதிரி பிறவி பிறவியா நம்ம வந்து கர்மாவை திருப்பி திருப்பி அக்குமுலேட் பண்ணி கண்டினியூ பண்ணிட்டே தானே இருப்போம், சைக்கிள் மாதிரி. அப்படின்ற மாதிரி தானே நம்மளுடைய புரிதல் இருக்கு. சோ அப்படி கேட்கிற அந்த கேள்விக்கு வந்து ஆன்மா சொன்ன பதில் என்னன்னா, அவருடைய அப்பா வந்து எந்த கர்மாவையும் புதுசா அக்குமுலேட் பண்ணல இந்த ரோல் பிளே பண்றதுனால அப்படின்ற ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பதில சொல்லுது. அது ஏன்னா அதுக்குரிய காரணம் என்னன்னா, அந்த அப்பாவா பிறந்த அந்த ஜீவன் வந்து ஒரு ஹெல்ப் பண்றதுக்காக பர்பஸா தான் அந்த நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணிருக்கு. இதனால அதுக்கு நெகட்டிவ் கர்மா அக்குமுலேட் ஆகாது. ஏன்னா இந்த ஜீவனுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு உதவியா இருக்கணும் அப்படின்ற பர்பஸ்க்காக இது வேணும்னே ஒரு நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கு. பட் இதனால இந்த ஆன்மாக்கு இந்த ஜீவனுக்கு வந்து எந்த ஒரு கர்மாவும் அக்குமுலேட் ஆகாது ஆஸ் பர் கான்ட்ராக்ட். ஓகேவா, அதான் அந்த கான்ட்ராக்ட்ன்றாங்க. இந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டாங்களா, அப்ப வந்து நீ எனக்கு நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணி இந்த சஃபரிங் மூலமா நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். பட் இதனால உனக்கு எந்த கர்மாவும், ஏன்னா நான் வந்து அதுக்கு பதிலா ஒரு கர்மாவை உங்களுக்கு கிரியேட் பண்ண மாட்டேன்ற ஒரு கான்ட்ராக்ட்ல தான் அவங்க 2 பேரும் பிறந்திருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ், நாட் ஆல் த கேசஸ், பட் இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து அவருடைய அப்பாவா நெகட்டிவ் ரோல் பிளே பண்ற அவருக்கு கர்மா கிரியேட் ஆகாது அப்படின்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குற நிறைய பேர் வந்து வேணும்னே அந்த நெகட்டிவ் ரோல் பிளே பண்றாங்க. எதுக்குன்னா நம்மளுக்கு ஒரு புரிதல் வரணும். நாட் எல்லா கேஸ்லயும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட புரிதல் கம்மியா இருந்து அதனால அவங்க பண்றாங்கன்னா அந்த இடத்துல கர்மா கிரியேட் ஆகும். பட் ஒரு சிலர் இது வந்து நம்ம பிசிக்கல் லெவல்ல இதை புரிஞ்சுக்கவே முடியாது, மெட்டாபிசிக்கல் லெவல்ல தான் புரிஞ்சுக்க முடியும். ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு லேர்னிங் தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கணும், இதன் மூலமா இந்த சஃபரிங் மூலமா இந்த லேர்னிங் கிடைக்குது, இந்த லேர்னிங்கை கொடுக்கணுன்றதுக்காக நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு கர்மா கிரியேட் ஆகாது அப்படின்ற அந்த கேஸ். நிறைய கேஸ் இது வந்து வெரி ரேர். மோஸ்ட்லி வந்து ஒரு விஷயம் பண்ணா அதுக்குரிய கர்ம வினை விளைவுகள் எல்லாமே இருக்கும். ரொம்ப ரேரா ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் இதுதான் நடக்கணும் அப்படின்ற கான்ட்ராக்ட்ல வந்து பண்றப்ப there is no நெகட்டிவ் கர்மா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ஆச்சரியமா இருந்தது. ஸோ இந்த கதையில நம்மளுக்கு டேக்அவே பாயிண்ட் என்னன்றதுக்கு வருவோம். ஸோ இந்த கதையில டேக்அவே பாயிண்ட் என்னன்னா, இவருக்கு இந்த பிறவியில
தான் அப்பானால தனக்கு கஷ்டம், நார்சிஸ்டிக் அப்பானால தனக்கு கஷ்டம், அந்த மனப்பிரச்சனை இது மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியும். அவருடைய புரிதல் அந்த அளவு தான் இருக்கும். இந்த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னுவாங்க. அதாவது மேல தெரியறது அதுதான். பட் இதோட ஆணிவேர் எங்க ஆரம்பிச்சது, இந்த இது எங்க ஆரம்பிச்சதுன்னு நம்ம தேடி போய் பாக்குறப்ப அது ஏதோ ஒரு பிறவில ஏதோ ஒரு கனெக்ஷன்ல நடந்த அதோடைய விளைவா வந்து இந்த பிறவில அவருக்கு இந்த கஷ்டம் நடக்குது. இதுதான் வந்து இதுல டேக் அவே பாயிண்ட். ஸோ நம்ம லைஃப்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு நாம பண்ண ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ புரிஞ்சோ புரியாமையோ ஏதோ ஒரு பிறவில ஏதோ ஒரு விஷயத்துல யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பண்ணியிருப்போம். அதை பேபேக் பண்றதுக்காக அவங்க வந்து தெரிஞ்சோ கான்ட்ராக்ட் படி நடக்கலாம், இல்ல கான்ட்ராக்ட் இல்லாம ஃப்ளோலையும் நடக்கலாம். எதுவுமே வந்து நம்ம இதுதான் அப்படின்றத தெளிவா சொல்ல முடியாது மெட்டாபிசிக்கல் லெவல்ல இருந்து பாக்குறப்ப. ஏன்னா அது குவாண்டம் ரியாலிட்டி, இன்ஃபைனைட் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு இந்த பிறவில ஒருத்தவங்க தீங்கு பண்றாங்கன்னா நம்ம அவங்களுக்கு இன்னொரு பிறவில தீங்கு பண்ணியிருக்கோம் அதனால நடக்குது அப்படின்ற புரிதல் மட்டும் முக்கியம் கிடையாது. அதை மன்னிக்கணும். அந்த மன்னிச்சாதான் அந்த கர்மா அந்த சைக்கிள்ல இருந்து வெளியே வருவோம் அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம ஓனர்ஷிப் எடுத்துக்கிற அந்த ஒரு புரிதல் கிடைக்கும். நம்ம இது பண்ணியிருக்கோம்னா நம்மள அறியாம ஏதோ ஒரு இதுல பண்ணதுடைய அந்த செயின் எஃபெக்டா தான் இந்த பிரிவுல நம்மளுக்கு இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப நம்மளுக்கு தீங்கு செய்யற எல்லாத்தையும் வந்து நம்ம ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா மன்னிக்கிற மனோபாவம் வந்து நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும். இதுக்கு நீங்க பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் போய் உங்களோட ஆன்மா கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நீங்க அத கதை தெரிஞ்சுக்க பிறகுதான் நீங்க அதை மன்னிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் ஒர்க் அவுட்டும் ஆகாது. எல்லாரும் வந்து அவ்வளவு சீக்கிரம் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பண்ணவும் முடியாது. சோ அந்த புரிதல் எக்ஸாக்டான அந்த புரிதலை புரிஞ்ச பிறகுதான் நான் வந்து அவங்கள மன்னிப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து அவ்வளவு சீக்கிரம் நடக்காது. பட் அதுக்கு பதிலா இந்த பிக் பிக்சர்ல நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயமும் ஏதோ ஒரு பிறவில கனெக்ட் ஆயிருக்கு. அதுல ஏதோ ஒரு ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை தான் நம்பணும். யூனிவர்ஸ் வில் நெவர் பி அன்ரீசனபிள். நாம நினைச்சிட்டு இருக்கோம் இது வந்து நம்மளுக்கு இது நடக்குதுன்னா அது அன்ரீசனபிள்னு. பட் அது அந்த மாதிரி கிடையாது. நம்ம தான் இதுல ஏதோ ஒரு விதத்துல எங்கேயோ எப்படியோ கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்ற புரிதல் வர்றப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதுல ஓனர்ஷிப் எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஓனர்ஷிப் எடுத்துக்கிறப்ப ஒரு தவறு உங்களுக்கு யாரோ பண்றாங்கன்றப்ப அவங்க அறியாமையில பண்றாங்க அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும். இல்லைன்னா நீங்க அறியாமையில பண்ண ஏதோ ஒரு செயல்களுடைய விளைவு வந்து உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்ற புரிதல் ஆட்டோமேட்டிக்கா வரப்ப நீங்க எல்லாத்தையும் வந்து ஒரு தனிப்பெரும் கருணையோட அணுகிற அந்த பக்குவம் வரும். பொதுவா சொல்லுவாங்க கடவுள் வந்து என்னை இந்த விஷயத்துல சிக்க வச்சுட்டு வேடிக்கை பாக்குறாங்கன்னு. சிக்க வச்சுட்டு வேடிக்கை பார்க்கறது கடவுள் கிடையாது. நாமளே தான் போய் சிக்கிக்கிறோம். நாமளே தான் அதை கிரியேட் பண்ணி பிளான் பண்ணி இங்க வரோம். நாமளே தான் அதை லேர்ன் பண்ணிக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டியும் கேட்டு கிரியேட் பண்ணி வரோம். பட் அதை மறதினால நம்ம லேர்ன் பண்ணாம திருப்பி திருப்பி அந்த சூழலுக்குள்ள இருக்கிறோம். ஸோ இதுல நாம தான் கிரியேட்டர்ஸ், நாம தான் கோ கிரியேட்டர்ஸ் ஆஃப் அவர் ரியாலிட்டி. நம்மளோட லைஃபை நாம தான் கிரியேட் பண்றோம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளோட வர்ற நன்மைகளும் சரி தீமைகளும் சரி வேற யார்ட்டையும் இருந்து வரல, நம்மளுடைய முற்பிறவியோட கண்டினியூஷன் தான் அப்படின்ற அந்த புரிதல் வந்து உங்களுக்கு இந்த கேஸ் இந்த கதைன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா இது உண்மையிலேயே நடந்தது. ஸோ இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் மூலமா வந்து உங்களுக்கு இந்த புரிதல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இது வந்து மனம் சார்ந்த பிரச்சனைக்குரிய ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அடுத்த கான்செப்ட் அடுத்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் வந்து நான் எல்எல் ரிசர்ச் அவங்க பண்ண அந்த சேனலிங்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த கான்செப்ட்ல ஒருத்தருக்கு வந்து ரொம்ப அலர்ஜி இருக்கும். உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும். அவருக்கு வந்து வெளியே போனாலே வந்து அலர்ஜி சிம்டம்ஸ் நிறைய இருக்கும். நிறைய தும்முவாரு, நிறைய வந்து அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணுவாரு. அதுல இருந்து அவருக்கு விடுதலை வேணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து சேனலிங் பண்ணியிருப்பாரு. பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் போயிருப்பாரு. ஸோ ஆஸ் யூஸ்வல் வந்து ஹிப்னோ தெரபிஸ்ட் வந்து அவரோட சப்கான்சியஸ் மைண்ட் அக்சஸ் பண்ணி அவருடைய இந்த உடல் பிரச்சனை எதோட கனெக்ட் ஆயிருக்கு அந்த பர்டிகுலர் பிறவிக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்றத ஆன்மாட்ட கேட்கும். அப்ப வந்து அது எங்க போச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிறவில அந்த பர்டிகுலர் கிளையண்ட் வந்து ஒரு யூரோப் நினைக்கிறேன். யூரோப்ல ஏதோ ஒரு கண்ட்ரில ஒரு தோட்டம் வச்சு மனிதர்கள்ட்ட இருந்து முழுசா விலகி எப்பயுமே அவரோட ஃபோக்கஸ் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த அவரோட ஃபுல் ஃபோக்கஸும் தோட்டம் வைக்கிறது, செடிகள் வளர்க்கறது, செடிகள்கிட்ட அந்த இன்டராக்ட் பண்றது,
அந்த மாதிரியே வந்து அவருடைய முழு வாழ்க்கையையும் வந்து கழிச்சிருக்காரு ஏதோ ஒரு பிறவியில. மனிதர்கள்ட்ட வந்து அவர் அவ்வளவா இன்டராக்ட் பண்ணிக்கவே இல்ல. முழுக்க முழுக்க தாவரங்கள் கூட மட்டும் தான் இன்டராக்ட் பண்ணி அவரோட முழு வாழ்க்கையும் அப்படியே கழிச்சிட்டாரு. ஓகேவா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் ப்ராப்ளம், இந்த அலர்ஜி ப்ராப்ளம் வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா, அந்த பர்ட்டிகுலர் பிறவியோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ஆன்மா சொல்லும். அதுக்கு இந்த ஹிப்னோ தெரபிஸ்ட் கேட்பாங்க, ஓகே இதுக்கு என்ன சொல்யூஷன்? இது ஏன் இதுல என்ன லெசன் இருக்கு? இந்த பர்ட்டிகுலர் கனெக்ஷன்ல இந்த பிறவி என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு கேக்குறப்ப, அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது எல்லா மனிதர்களோடையும் பழகணும், லேர்னிங் கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவர் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு அந்த பிறவியில. முழுக்க முழுக்க தாவரங்கள் கூடயே இருந்து அவர் பழகுனனால நிறைய லேர்னிங் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அப்படி மிஸ் பண்ணனால இந்த பிறவியில அவரு மனிதர்கள் கூட பழகணும், தாவரங்கள் கூட சுத்தமா பழகக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால அவருக்கு இந்த அலர்ஜி கிரியேட் ஆயிருக்கு. அவருடைய முழு பிறவியும் தாவரங்கள் கூட பழகியே வேஸ்ட் பண்ணனால இந்த பிறவியில வந்து அவர் தாவரங்கள் கூடயே பழகக்கூடாது. தாவரங்கள்ல இருந்து வர்ற எந்த ஒரு விஷயமும் அவருக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்து இவருடைய அலர்ஜி. இந்த பிறவியில இவருடைய அலர்ஜியுடைய ரூட் காஸ் வந்து அந்த கனெக்ஷனால தான் இருக்கு அப்படின்றத ஆன்மா சொல்லும். இதனால அவர் வந்து சப்கான்சியஸ் மைண்டே போய் கேட்பாரு. ஸோ இப்ப இவரு இந்த புரிதலுக்கு வந்துட்டாரு அப்படின்ற பட்சத்துல இவருக்கு இந்த சிம்டம்ல இருந்து, இந்த அலர்ஜில இருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்னு வந்து ஆன்மாட்ட கேட்பாங்க. அதாவது முழு மனதோட அவருக்கு நடந்த அந்த பிறவியில அவர் பண்ண தவறு, ஓகேவா, அந்த லேர்னிங்க வேஸ்ட் பண்ணார் இல்லையா, அது முழு மனசோட ஏத்துக்கிட்டு அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த பிறவியில அவர் ரெக்டிஃபை பண்ணிடுவாரு. அதாவது எல்லாரோடையும் பழகுறதுக்குரிய எந்த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அதை வேஸ்ட் பண்ணாம பழகிக்குவாரு அப்படின்ற பட்சத்துல அவருக்கு இந்த அலர்ஜியில இருந்து விடுதலை கிடைக்குமா அப்படின்றத ஹிப்னோதெரபிஸ்ட் கேட்பாங்க. அதுக்கு ஆன்மா வந்து சொல்லும், ஆமா அவர் முழுசா இந்த விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டாருன்னா இவருக்கு இந்த இதுல இருந்து முழுமையா விடுதலை கிடைச்சிரும் அப்படின்றத சொல்லும். செஷன் முடிஞ்ச பிறகு அவர் வந்து அவரோட கிளையண்ட்டை எழுப்புவாரு. ஸோ பொதுவா பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த செஷன்ல வந்து அந்த கிளையண்ட் வந்து முழு தூக்கத்துல இருப்பாங்க. அவங்களோட கான்சியஸ் மைண்ட் வந்து கம்ப்ளீட் ஸ்லீப்ல இருக்கும். அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றதே தெரியாது. ரொம்ப ரேரா வந்து சில சமயம் வந்து ஹாஃப் ஸ்லீப்ல இருக்கும். அப்படி ஹாஃப் ஸ்லீப்ல இருக்கிறப்ப வந்து அவ்வளோ டீட்டெயிலா சப்கான்சியஸோட அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கம்ப்ளீட் ஸ்லீப்ல இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் செஷன்ல கம்ப்ளீட்லி ஸ்லீப்ல இருப்பாங்க. ஸோ ஹிப்னோதெரபிஸ்ட் அவங்களை எழுப்பி விட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு பூ கொடுப்பாங்க. அந்த பூவை கொடுக்குறப்ப வந்து ஆக்சுவலா அந்த என்ன எழுதியிருப்பாங்கன்னா அவர் ரொம்ப கோவப்படுவார் பூ கொடுக்குறப்ப. உங்களுக்கு தெரியாதா, எனக்கு அலர்ஜி இருக்குன்னு தெரியாதா, நீங்க எப்படி வந்து என்கிட்ட இந்த பூவை காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கோவப்படுவாரு. இப்ப ஹிப்னோதெரபிஸ்ட் சொல்லுவாரு, நான் கொடுத்தேன், இப்ப பாருங்க உன் பக்கத்துல தான் இருக்கு, பட் நீங்க தும்மலையே, நீங்க எதுவும் உங்களுக்கு நடக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்ப வந்து இவருக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா அவர் வந்து சப்கான்சியஸ் லெவல்ல அந்த லெசனை லேர்ன் பண்ணிக்கிட்டாரு. அதனால வந்து அவருக்கு அந்த ப்ராப்ளத்துல இருந்து முழுமையா விடுதலை கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி நம்மளுக்கு வந்து முற்பிறவிகள்ல நம்ம செய்த செயல்களுடைய தொடர்பா இருக்கு அப்படின்றத நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். டொலாஸ்கெனஸ் புக் நீங்க படிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா அது எல்லாமே பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனுடைய அந்த கண்டினியூஷன் தான் இருக்கும். அதாவது அதை நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நம்மளோட லேர்னிங் மட்டும் கிடையாது, அடுத்த பிறவிகளுடைய லேர்னிங்கும் நம்ம சேர்ந்து லேர்ன் பண்ணிக்கிற ஒரு 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 புரிதல் கிடைக்கும். ஓகேவா? நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நாம தான் காரணம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து இந்த 2 பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் கதையில இருந்து உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், மனம் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கும், இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சார்ந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், எப்படிப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் நம்மளுடைய என்விரான்மெண்ட்ல நம்ம எதை கிரியேட் பண்றோம்னா நாம நம்மளுடைய முற்பிறவிகள்ல என்ன மாதிரி எனர்ஜி கனெக்ஷன்ல இருக்கோம், எதோடைய கண்டினியூஷன்ல இருக்கோம், எதை லேர்ன் பண்ண வந்திருக்கோம், எந்த சோல் பர்பஸ்க்காக வந்திருக்கோம், இந்த மாதிரி பல விஷயங்களுடைய கூட்டுத்தொகையாதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. இதுதான் பர்டிகுலர் கர்மானாலதான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய எனர்ஜி ஃப்ரீக்வன்சி, நம்மளுடைய சோல் பர்பஸ், நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டிய லெசன்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்னாலதான் நம்மளுக்கு வந்து அதோடைய கலவையாதான் நம்மளுக்கு வந்து இந்த ரியாலிட்டி அமையுது.
ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி போனவங்க எல்லாருக்கும் வந்து ப்ராப்ளம் சரியாயிடுச்சா அப்படின்னா நீங்க கேட்டீங்கன்னா வந்து அவங்க எல்லாருக்குமே ப்ராப்ளம் அப்படியே கம்ப்ளீட்டா சரியா இருக்காது. பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து லேர்னிங் கிடைச்சிருக்கும். இந்த பர்ட்டிகுலர் கேஸ்ல வந்து அவருக்கு வந்து சரியாயிடுச்சு. பட் எல்லா கேஸ்லயும் வந்து ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சான்னா, சரியாயிருக்காது. ஆனா, அந்த புரிதல் கிடைச்சிருக்கும். அந்த புரிதல்லாம் அங்க டேக் அவே பாயிண்ட். அந்த புரிதல் வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் போய் தான் உங்களுக்கு அந்த புரிதல் வரணுன்ற அவசியம் கிடையாது. நான் சொன்ன இந்த கான்செப்ட்ட நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயத்துலயும் நீங்க இத அப்ளை பண்றப்ப, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நாம தான் கிரியேட்டர். நம்ம தான் வந்து இத பிளான் பண்ணி ஆன்மாவா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபுல்லா அக்செப்ட் பண்ணி ஓனர்ஷிப் எடுத்து நம்ம அதுல லேர்ன் பண்ணிக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கணும். அப்படின்ற பார்வையில பார்க்கிறப்பயும், இந்த ஃபர்கிவ்னஸ் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த மன்னிப்புன்ற ஒரு ஆயுதத்த மிகப்பெரிய ஆயுதத்த இந்த புரிதல் ஒரு ஆயுதம்னா, மன்னிப்பு இன்னொரு பெரிய ஆயுதம். இந்த புரிதல் வந்தா தான் இந்த மன்னிப்பு வரும். ஸோ உங்களுக்கு தீமை செய்தவர்கள நீங்க வந்து மன்னிச்சு விடுறப்பயும், உங்களுக்கு வந்து இந்த பாஸ்ட் லைஃப்ல இருந்து அதோடைய தொடர்ச்சியில இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை கிடைக்கும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோலயே உங்களுக்கு இந்த புரிதல் கிடைச்சதுன்னா, ரொம்ப சந்தோஷம். பட் ஆனா உங்களுக்கு இன்னும் ரெசனேட் ஆகுறதுக்கு நீங்க இன்னும் நெறைய இத பத்தி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏகப்பட்ட புக்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து டாக்டர் பிரையன் வியர்ஸ், டொலார்ஸ் கேனன் இவங்களோட 2 புக் வந்து எனக்கு ரெசனேட் ஆச்சு. மோஸ்ட்லி டொலார்ஸ் கேனன் வந்து ரொம்பவே எனக்கு ரெசனேட் ஆச்சு. ஸோ நீங்க வந்து நீங்க பார்க்கலாம். இந்த மாரி புக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கி படிங்க. ஸோ இதெல்லாம் டொலார்ஸ் கேனன்ஸ் எழுதுற புக்கு. ஆர் எல்ஸ் நீங்க வந்து இதாவது ஆக்சுவலா பே பண்ணி வாங்கணும். பட் எல்எல் ரிசர்ச் போனீங்கன்னா, அவங்களோட சேனலிங் மெசேஜ்லாம் வந்து அவங்க ஃப்ரீயாவே ஓப்பன் ஆக்சஸ்ல குடுத்துருக்காங்க. நீங்க ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா 1972ல இருந்து 2025 வரைக்கும் ஏகப்பட்ட சேனலிங் பண்ண மெசேஜஸ்லாம் வந்து ஓப்பனாவே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த புரிதல நீங்க வளர்த்துக்கிறது மூலமா வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாரையும் வந்து ஒரு கடவுள் தன்மையுடைய வெளிப்பாடா பார்க்கிறதும், எல்லாத்தையும் ஒரு தனிப்பெருங்கருணையோட நடத்துறதும், ஆம், பண்ற தவறுகள ஆட்டோமேட்டிக்கா மன்னிச்சு விடுறதுக்குரிய ஒரு பக்குவம் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நாம தான் பொறுப்பு. நன்மைகள், தீமைகள், நம்மளுக்கு வர ரியாலிட்டி எல்லாமே அ நம்மளுடைய இன்வால்வ்மென்ட்ல தான் நடந்துட்டு இருக்கு. அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஆன்மாவோட பார்வையிலயும் சரி, இல்லன்னா மேல் நிலையில இருக்க உயிர்களோட பார்வை, ஹையர் டென்சிட்டில இருக்கிறவங்களுடைய பார்வையிலயும் வந்து, நம்ம கரண்ட் லைஃப்ல இருக்க டிஸ்கம்ஃபர்ட் வந்து அவங்க அத பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த டிஸ்கம்ஃபர்ட்ட விட அதுல இருக்க லேர்னிங்க தான் அவங்க பெருசா எடுத்துக்குவாங்க. ஸோ நம்மளோட ஆன்மாவுக்கு இந்த டிஸ்கம்ஃபர்ட் மூலமா நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம், அத லேர்ன் பண்ணிக்கிறோமா அப்படின்றது தான் வந்து அதுக்கு முக்கியமா இருக்கும். ஸோ நாம தான் நம்மளோட ரியாலிட்டிய கிரியேட் பண்றோம். பட் என்ன, அத நம்ம கிரியேட் பண்ணிட்டு, அது எல்லாத்தையும் பிளே எல்லாம் கிரியேட் பண்ணி, ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு, நம்ம இங்க பறக்கிறப்ப அத மறந்துருவோம். அதான் வந்து அதுல கஷ்டமே. அப்படி மறக்கலன்னா, நம்ம வந்து அத அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டோம். அதுல லேர்ன் பண்ணிக்க மாட்டோம். ஸோ ஆக்சுவலா அ ஆன்சர்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அது எக்ஸாமே கிடையாது இல்லையா? ஸோ ஆக்சுவலா இத மறந்தா மட்டும் தான் லேர்ன் பண்ணிக்குவோம் அப்படின்றனால மறந்துட்டு பிறக்கிறோம். ஸோ மறதி இருந்தா தான் வந்து உண்மையான லேர்னிங் இருக்குது அப்படின்றது உண்மையா இருந்தாலும், இப்ப எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள வந்து ரீச் ஆகுது? இந்த மாரி புரிதல்லாம் நம்மளுக்கு வந்து ஏன் ரீச் ஆகுது? சேனலிங் மெசேஜஸ் மூலமா அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பூமிக்கு கொடுக்கப்பட்ட அந்த 75,000 வருடம் வந்து நிறைவடையுது. ஓகேவா? ஸோ 3 டென்சிட்டில இவ்வளவு வருஷம் தான் இருக்க முடியும். பூமி அந்த அடுத்த டென்சிட்டிக்கு மூவ் ஆகணும். 75,000 வருஷம் முடிஞ்சிருச்சு. பட் நம்மளுக்கு இன்னும் புரிதல் வரல. இந்த கர்மாக்குள்ள சிக்கி சிக்கி அதுக்குள்ளேயே எனக்கு கஷ்டமா இருக்கு, சஃபரிங் இருக்கு அப்படின்னு மேல மேல கிரியேட் பண்ணி மேல மேல சஃபர் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இந்த புரிதல் வந்தாலாவது அட்லீஸ்ட் நம்ம இதுல இருந்து எஸ்கேப் ஆகி வருவோம் அப்படின்றதுனால தான் வந்து இந்த ஹையர் டென்சிட்டி பீயிங்ஸ்லாம் இந்த சேனலிங் மெசேஜ் மூலமா நம்மளுக்கு இந்த புரிதலை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய முழுமையா யூஸ் பண்ணி நாம வந்து நம்மளோட வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஒரு முழு புரிதல் கண்ணோட்டத்தோட பார்த்து நம்மளுக்கு வர்ற கேட்டலிஸ்ட் அதாவது வினையூக்கிகள் நம்மளுக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாம் வினையூக்கி அது அதன் மூலமா நம்மளோட லேர்னிங்கை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நடக்கிற விஷயங்கள் அந்த கேட்டலிஸ்ட நம்ம வந்து ஒரு பனிஷ்மெண்டா பார்க்காம அதை ப்ராப்பரா ஒரு முழு புரிதலோட பார்க்கறப்ப அதுல இருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணி இந்த சஃபரிங்ல இருந்து நம்ம முழுமையா எஸ்கேப் ஆக முடியும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய முழு புரிதலை வளர்த்துக்கணும். நம்ம புரிதலை வளர்த்துக்கணும்னா நம்ம ஓப்பன் மைண்டா
நம்மளுடைய விஸ்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு 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 பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பார்க்கக்கூடாது. எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லையும் ஓப்பன் மைண்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றப்ப தான் நம்மளுடைய புரிதல் வந்து மேம்படும். நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்மளோட புரிதலை வளர்த்துக்கலாம். நன்றி.